மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களின் மனசு தெளிவாக ஒரு நிலையை அடைய போகுது. அதாவது எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதில் ஏதாவது ஒரு குழப்பம் உங்களின் மனதை போட்டு வாட்டி எடுக்கும். இந்த விஷயத்தை நாம் ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஆனால் அதே அடுத்தவர்களுக்கு புத்திமதியோ ஆலோசனையோ சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை மீறி வேற யாருமே அந்த அளவுக்கு துல்லியமான ஆலோசனைகளை சொல்லவே முடியாது. ஊருக்கு மட்டுமே தான் உபதேசம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள். முதல்ல உங்கள் மேலேயே நீங்கள் நம்பாத ஒரு நிலைக்கு வந்துடுறீங்க. தயவு செய்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே வெற்றிகளாக மாறும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். காரணம் என்னன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு மேலே, அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு செவ்வாயை சாஷ்டாங்கமாக பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்குமே எத்தனை இருள்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் உங்களை துவைத்து எடுத்தாலும் சரி, அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் எனது அன்பான மேஷ ராசி அன்பர்கள் மீண்டு வரப்போறீங்க. அதாவது கீழே விழுந்த நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு நிற்க போறீங்க. உங்களின் உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை குனிந்து இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்ன நரக வாழ்க்கை முடிந்தது. எவர் முன்னாடியெல்லாம் நீங்கள் சிரம் தாழ்த்தி வாழ்ந்தீர்களோ அவர் முன்னிலையில் சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இனியும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் திடகார்த்தமாக இருங்க. ஒரு முடிவை எடுத்துட்டு நாம் தவறான பாதையில் சென்று விட்டோமோ, நாம் இவர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று நினைத்தோமே, ஆனால் இப்போ காலத்தின் சூழ்நிலையால் சேர்ந்து விட்டோமே, இதனால் ஏதாவது தவறு நடக்க போகுதா அப்படின்னு தேவையில்லாமல் நடக்காததையெல்லாம் போட்டு மனசில் நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் இருங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றிகளாக மாறும். நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு ஜெயத்தை மட்டுமே தான் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய காணொளியில் சொல்லியிருக்கேன். அதாவது எவ்வளவுதான் நமக்கு கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் நாம் எப்பேற்பட்ட அதல பாதாளத்தில் விழுந்து இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் தவித்தாலும் நாம் வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்தால் மட்டுமே தான் அந்த தெய்வத்தாலேயே நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னு தயவு செய்து நினைங்க. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் இனியும் எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது, என்னால் மற்றவர்களைப் போல பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கின்றீர்கள். தயவு செய்து ஒன்றை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவதே நீங்கள் அவர்களை விட வாழ்க்கையில் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான். அந்த எண்ணத்திற்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்காதீங்க. நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்திலையுமே இந்த ஜெகத்தில் யாரோ ஒரு மனிதர் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய அளவில் எவரோ ஒருவர் செய்யும் பொழுது ஏன் மேஷத்தால் செய்ய முடியாது? யாரோ ஒருவர் ஜெயிக்கும் பொழுது ஏன் உங்களால் முடியாது? நிச்சயமாக முடியும். துவண்டு விடாதீர்கள். மறுபடியும் அதே அரசு தேர்வை எழுதுங்க. மிகப்பெரிய அளவில் அரசாங்க வேலை உங்களின் வீட்டை தேடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கப் போகுது. அந்த வேலையால் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. உங்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்குமே ஏன் சொல்லவே மனசுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது.
மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 40% அன்பர்கள் உணவை உண்ணும்போது கூட அடுத்த வேளை கடனை நாம் எப்படி கட்டப்போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் உங்களின் வாழ்க்கையை தினம் தினமும் நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் அந்த குருவின் பார்வை உங்கள் மேலே விழும்பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இனியும் தேவையற்றவர்களுக்காக தேவையற்ற கடனை வாங்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களின் குடும்பத்திற்காக நீங்கள் உங்களின் தலைமையில் எவ்வளவு பாரங்களை வேண்டுமானாலும் சுமக்கலாம். அடுத்தவர்களுக்காக தயவு செய்து இனியும் மேஷம் பாரத்தை சுமக்காமல் இருக்கணும். அடுத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இரத்த பந்தமாகவே இருந்தாலும் 10 அடி தள்ளி தான் இருக்கணும் அப்படின்றத தயவு செய்து மனதில் நினைவு கொள்ளுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். மேஷத்தை முதுகிலும் நெஞ்சிலும் மாறி மாறி குத்தியதே உறவினர்களும் இரத்த பந்தங்களும் தான். இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களுக்காக உழைத்து நீங்கள் ஓடாய் தேய்ந்ததெல்லாம் போதும். இனி உங்களுக்கான காலம். உங்களின் குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்க ஆரம்பியுங்க. மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நீங்கள் நகர்வதை எவராலும் தடுக்க முடியாது. குரு பார்வை இருந்தாலே போதும், கோடி நன்மைகள் வந்து சேரும். உங்களின் தேக ஆரோக்கியம் முன்னேறப் போகிறது. அதாவது மனதில் தெம்பிருந்தாலும் உடம்பில் தெம்பு இருந்தால் மட்டுமே தான் நாம் மனதில் எண்ணக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர முடியும். மேஷத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் மனதில் பிரம்மாண்டமான கோட்டைகளை கட்டி வைத்திருக்கின்றீர்கள். அதை நோக்கி நகரும் பொழுது உடல் வலிகளும் தலை வலிகளும் முட்டி வலிகளும் மிகப்பெரிய அளவில் உங்களை தடுத்து நிறுத்துகின்றது. உடலால் நீங்கள் அனுபவித்த மிகப்பெரிய உபாதைகள் அத்தனையுமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. குரு பார்க்கும் பொழுது அத்தனை தீமைகளும் விலகி எங்கே இருக்கக்கூடிய நன்மைகளும் உங்களை தேடி வரும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த கோடி நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். தயவு செய்து காலையில் எழுந்ததுமே 10 நிமிடம் அந்த ஆதவனை பார்த்த வண்ணம் உட்காருங்க. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களின் சரீரத்தின் மீது விழட்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பணப்பிரச்சனை தான். அந்த பணப்பிரச்சனையிலிருந்து மேஷம் வெளியே வரப்போகின்றது. அதாவது தனித்துவமான முடிவுகளை எடுத்து தனித்து வாழப்போகுது. இது நாள் வரைக்குமே மற்றவர்களையே நாடி அவர்கள் தலையசைத்தால் மட்டுமே தான் உங்களால் செயல்புரிய முடியும். இனி எவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தும் மேஷம் இருக்காது. தனித்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே வெற்றியில்தான் முடியும். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு மேலே தடையாக இருந்த அத்தனை விஷயங்களுமே விலகும். படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி மேஷம் நகரும். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் நிச்சயமாக உச்சத்தை அடைந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.